தந்தம்னு வரும்போது இங்கே 100 தந்தத்துக்கு ஒரு ரிங் பண்ணால் வைப்ரேஷனுக்கு ஒரு 1 இன்ச் பண்ணும். ஆமாம். அப்போ கிட்டத்தட்ட 100 இன்ச்சு வேணால் எவ்வளோ லென்த் வரும். பட் அவ்வளோ லென்த்து ஃபுல்லாக அந்த மீட்டருதுன்றது அது வாத்தியங்கள் வரதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, நம்பர் வேணால் நீங்கள் பண்ணிங்க. இல்லை நான் எழுதிடுற 100 தான் போட போகிறேன் நான். சரி நான் என்ன பண்ணுறது, 100 போட முடியாது. ஆனால் போட்டோம் நான் சுச்சுவேஷன் அது போட்டேன். பட் அதில் ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா அவரை ஸ்டடி பண்ணுறது 100 வாத்தியங்கள் இருக்குதுன்னு ஸ்டடி பண்ணியிருக்கலாம். பட் 100 வாரத்தை அது மாதிரி போடுறதுன்றது, ஏன்னா யாழுன்றது எப்படி போடுறதுன்ற பல பேருக்கு அந்த சந்தேகங்கள் வரும். அப்போ நேராக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை, ஏன்னா நான் வெரைட்டியாக போடணும். நான் ஒரு பல்லக்குன்னா ஒரு பல்லக்கு போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ அதில் டிஸ்கிரைபே இருக்காது உங்களுக்கு. பல்லக்கில் போகிறார் வைத்தியர்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நான் போடும்போது பல்லக்கு இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு பாஷா இருக்கிற ஒரு ராணிக்கு இருக்கிற பல்லக்கு வேறு, ராஜாவுக்கு இருக்கிற பல்லக்கு வேறு, அவர் வைத்தியருக்கு இருக்கிற பல்லக்கு வேறு, நார்மல் குடிமக்கனுக்கு ஒரு பணக்காரனுக்கு இருக்கிற பல்லக்கு வேறு. ஸோ இத்தனை வித்தியாசத்தை நான் காமிச்சோம். எல்லாமே ராஜா பல்லக்கு மாதிரியே போட்டோன்னா அதனால இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கு ஸ்டடி பண்ணுவாங்க. வைத்தியர்னு வரும்போது காட்டுக்குள்ளே வரதுனா ஓப்பனாக இருக்கணும் அந்த பல்லக்கு. அவர் அங்கே வரும்போதெல்லாம் தாவரங்கள்லாம் பார்ப்பாரு. கொஞ்சம் நிறுத்துறா, அந்த இலை பாரு, இந்த இலை பிச்சுட்டு யோசிச்சு படம். அப்போ என்னென்னா நான் அவராகவே மாறணும். நான்